जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் ஏன் சந்நியாசியாக அவதாரம் தொடர்கிறது. அப்புறம் அவர் பரமபதம் போய் லோகமெல்லாம் அவர் சுவாமிதான் என்று புரிந்து கொண்ட பிறகு பரீட்சித்து ஜனமேஜயன் ஆகியவர்களின் காலத்தில் அந்த உபதேசங்கள் வியாசாச்சாரியாலின் பாகவத பாரதங்களின் மூலம் லோகத்துக்கு பிரச்சாரமாயின. குறிப்பு: பஞ்சபாண்டவர்களை அடுத்து பட்டமேற்ற பரீட்சித்தின் இறுதிக்காலத்தில் வியாசரின் புதல்வரான சுகர் அவனுக்கு உபதேசித்த பாகவதத்தில் உத்தவ கீதை இடம்பெறுகிறது. பரீட்சித்தை அடுத்து பட்டமேற்ற ஜனமேஜயனின் சர்ப்ப யாகசாலையில் வியாசரின் சிஷ்யரான வைசம்பாயனர் உபன்யசித்த மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசமான பகவத்கீதை இடம்பெறுகிறது. சாக்ஷாத் பகவத் அவதாரத்தின் உபதேசம் என்பதால் எந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அவர் உபதேசித்தார் என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்காமல் எல்லோரும் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவதாரமாக லோகத்தில் வாழும்போது அவதார லட்சணப்படி எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் தம்மை தெய்வமாக தெரிவித்து கொள்ளாமல் மானுஷமாகவே நிறைய வேஷம் போட்டுவிட்டு அப்புறம் ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு பிற்பாடு லோகம் தம்மை தெய்வமாக தெரிந்து கொண்ட பிறகே தம்முடைய ஞானோபதேசம் எல்லாருக்கும் பிரகாசிக்கும்படியாக கிருஷ்ண பரமாத்மா செய்தார். இப்போதோ வீடு பற்றி எரிகிற போது உடனே ஜலத்தை கொட்டி அணைக்க வேண்டும் என்பது போன்ற நிலையாக இருந்தது. ஒரு காலத்தில் அவதாரமாகி உபதேசம் செய்வது, ஆனாலும் அந்த உபதேசம் அப்போதே பிரச்சாரமாகாமல் லோகத்தை காக்க வைத்து அவதாரத்தை அவதாரம் என்று அது புரிந்து கொண்ட அப்புறமே பிரச்சாரமாக செய்வது என்று காலஹரணம் செய்ய முடியாத சூழ்நிலையாய் இருந்தது. அதர்ம அஞ்ஞான நெருப்பு பிடித்து கொண்டிருந்த லோகத்தில் அப்போதேதான் ஞானோபதேசத்தை வர்ஷித்து அணைக்க வேண்டும் என்றிருந்தது. ஆனால் அவதார காலத்திலேயே ஆசிரமத்தை பார்க்காமல் ஈஸ்வராவதாரம் என்று எல்லாருக்கும் எப்போதும் தெரியும்படி இருப்பதென்றாலோ, ஒரு அவதாரம் என்றால் அது மானுஷமாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் என்று நாம் பல காரணங்களை கொண்டு தெரிந்து கொண்டோமே. அந்தபடி பண்ண முடியாமலாகி அவதாரத்தின் லட்சணங்கள் லட்சியங்கள் இரண்டிற்குமே பாதகம் ஏற்படும். ஆனபடியால் சந்நியாசாசிரமத்தில்தான் அவதாரம் இருக்க வேண்டும் என்றும் அவதார புருஷர் லோகத்தில் உள்ளபோதே எல்லோருக்கும் பிரகாசமாக உபதேசம் செய்துவிட வேண்டும் என்றும் ஆயிற்று. குறிப்பாக இந்திரிய கட்டுப்பாடு போதாத இந்த கலிகாலத்தில் கிரகஸ்தன் ஞானோபதேசம் செய்தால் சந்தேகத்திற்கும் பரிகாசத்திற்கும் இடமாகும். ஜனங்கள் எல்லாம் பலவிதத்தில் ஹிப்போக்ரசி பண்ணி கொண்டிருக்கும் போது பார்த்தால் கிரகஸ்தாசிரமம் பண்ணுவதோ ஞானோபதேசம் என்று தங்களைப் போலவே அந்த ஆசாமியும் ஒன்று என்று ஜனங்கள் பரிகாசமாக நினைப்பார்கள். இந்திரிய கட்டுப்பாடு இந்த யுகத்தில் போதவே போதாது. சபலத்தின் இழுப்பு இப்போது ஜாஸ்தி என்பதால் தான் 50 வயசுக்கு மேற்பட்டு பத்னியோடு கூட இருந்து கொண்டே ஆனாலும் தாம்பத்திய போகம் இல்லாமல் தபோவிரதங்கள் செய்வதான வானப்பிரஸ்தம் கலியில் வேண்டியதில்லை என்று சாஸ்திராபிப்பிராயம் இருக்கிறது. நன்றாக பதமாகிற மட்டும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துவிட்டு நேரே சந்நியாசம் வாங்கி கொள்ளும்படியாக இந்த யுகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த அவதாரம் நிவிருத்தி மார்க்கத்தில் ஞானம் பெற்றே மோட்சமடைய முடியும் என்று உபனிஷத அபிப்பிராயத்தை முடிவாக சொல்ல வந்தது. எனவே அது சந்நியாசியாய் இல்லாமல் வேறெப்படியும் இருக்க முடியாதென்று ஆகிவிட்டது. பிரவிருத்தியிலிருப்பவர் நிவிருத்தியை அந்தரங்க சாதனமாக சொல்வது பெரிய முரண்பாடல்லவா? இப்படி பல காரணங்களால் கலி பிறந்து சுமார் 2500 வருஷத்துக்கு அப்புறம் ஈஸ்வரன் குருவாக அவதாரம் பண்ண வேண்டும் என்றும் அப்படி ஞானாவதாரமாக வருபவர் சந்நியாசியாகவே இருக்க வேண்டும், ஆயுஸ் முழுக்க அப்படி இருந்து உபதேசம் பண்ண வேண்டும் என்றும் முடிவாயிற்று. பகல் வேளையில் எப்போதோ ஒரு சமயம் மானம்
அதாவது வானம் மூடிக்கொண்டு இருட்டிப் போவது போல கிருஷ்ணர் காலத்தில் ஏற்பட்டதால் அப்போதைக்கு அவர் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுமானதாயிருந்தது. இப்போது ஒரே ராக்காலமாகவே ஆகிவிட்டதால் அவதார புருஷர் ஆயுஷ்காலம் பூராவும் நிறைய விளக்கு போட்டாக வேண்டும் என்றாயிற்று. மனோவிகாரங்களும் விகல்பமான எண்ணங்களும் ஜனங்களுக்கு ஜாஸ்தியாகிவிட்டதால் அவதாரம் தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் ஆயிற்று. ஆச்சாரியால் பூர்ணமாக மனுஷாயுஸ் பூலோகத்தில் இருக்கவில்லை. 32 வயசுதான் இருந்தார் என்று தெரிந்திருக்கும். அதாவது இத்தனை கலி பிரவாகத்தையும் அடக்குவதற்கு அத்தனை ஸ்வல்ப காலமே போதும்படியாக அப்பேற்பட்ட ஞான சக்தியோடும் கிரியாசக்தியோடும் அவதாரம் ஏற்பட முடிந்தது என்று தெரிகிறது. 32 வருஷம் என்ன, சொடக்கு போடும் நாழியிலே கூட ஈஸ்வர சக்தியால் சாதிக்க முடியாததாக எதுவாவது உண்டா? ஆனால் நரலீலைக்காக அவதாரம் என்று ஆடி காட்டுவதில் இப்படி 32 வருஷம் என்று சங்கல்பம் செய்யப்பட்டது. அதை ரொம்பவுமே லீலா வினோதமாக பண்ணினார். எப்படியென்றால், முதலில் தம்முடைய ஸ்வய சங்கல்பப்படி 8 வயசு இருக்கிற மாதிரியும், அப்புறம் முதலை வாயிலிருந்து தப்புகிற போது 8ஐ 16 கொண்டார் போலவும், 16 முடிந்தபோது வியாசர் பிரம்மா ஆகியவர்களுடைய விருப்பப்படி இன்னும் ஒரு 16 கூட்டிக் கொண்ட மாதிரியும் விளையாட்டு பண்ணினார். ஆனால் முதலிலேயே பரமேஸ்வரன் பிளான் போட்டதுதான். தாம் 32 வருஷம் சந்நியாச குருவாய் இருந்தே அத்வைத்த கிரந்தங்களை எழுதி அவற்றை தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது சரி. ஆனால் 32 வருஷம் என்பது புருஷாயுஸ் இல்லை. புருஷாயுஸ் என்பது 100 வருஷம். இந்த அவதாரம் அப்படி பூர்ணாயுஸ் கொண்டதாகவோ அல்லது 80-90 வயசு ஜீவிப்பதாகவோ இருந்து அதில் முதலில் மற்ற ஆசிரமங்களை வகித்துவிட்டு கடைசி 32 வருஷம் மட்டும் சந்நியாசியாய் இருக்க முடியுமல்லவா? அப்படியெல்லாம் கூட கிரகஸ்தாசிரம கலப்பு இருக்கவே கூடாது. அவதார காரியத்தை பண்ணுவதற்கு 32 வருஷம் போதுமா? அப்படியானால் அந்த 32 வருஷமும் சந்நியாசியாய் இருந்துவிட வேண்டும். ஜீவிதம் பூராவும் ஞானோபதேசமே காரியமாயிருந்து விடணும். இந்த கலியுகத்தில் அவதாரமாக வரும்போது கிரகஸ்தாசிரம வாடையே காட்டப்படாது என்று பரமேஸ்வர சங்கல்பம் ஆயிற்று. ஏன் சந்நியாசியாக அவதாரம் நிறைவு பெறுகிறது? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर।